அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3இல் குரு இருக்கிறார். புதன் வக்கரமடைந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன், 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3இல் குரு என்பதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசி பெண்கள் மிகவும் சூடாக காணப்படுவர். சூடான பேச்சு வெளிப்படும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினால் கூட அது வினையாகிவிடும். குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக தேவையில்லாத செலவுகள் உண்டாகலாம். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ளுங்கள். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், ஜாமீன் தருதல் கூடாது. கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் சற்று கவனமாக இருங்கள். எரிச்சல் உணர்வினை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், அக்னி கிரகம் இருக்கிறார்கள். தொழில் வியாபாரத்தில் பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும் தொழில் வளம் பெறும். வியாபாரிகள் நல்ல லாபம் அடைவர். எதிர்பாராத உதவிகள் தங்களுக்கு உண்டு. மாணவ மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பெற்றோர் சொற்படி அவர்கள் கேட்குதல் வேண்டும். 3ஆம் இடத்திலிருந்து ராசிபதி சுக்கிரன் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழில் நல்லபடியாக இருக்கும். ஓரளவு உங்கள் தேவைக்கு பணம் கிடைத்துவிடும். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வெளிநாட்டு கம்பெனிலிருந்து அழைப்புகள் வரலாம். வருமானம் நல்லபடியாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி சில செலவுகள் முன்னே வந்து நிற்கும். சேமிப்புக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்கும். 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சில காரியங்களில் அதிக பிரயாசை வேண்டி இருக்கும். அதிக அலைச்சல், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டாகலாம். மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உத்தியோகம் செய்பவர்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.